சரி, எல்லாரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பக்கல் மருந்து விநியோக அமைப்புகள், அதாவது பக்கல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸ். உங்க பிராக்டிஸ்ல இது எவ்வளவு உதவியா இருக்க போகுதுன்னு நீங்களே பாப்பீங்க. சரி, ஒரு கிளினிக்கல் சினாரியோ யோசிச்சு பார்ப்போம். உங்க பேஷண்ட்டுக்கு உடனடியா சிஸ்டமிக் ரிலீஃப் வேணும். ஆனா ஐவி போடுறதுக்கு வசதி இல்ல. சாதாரண மாத்திரை கொடுத்தா அது வேலை செய்யறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும். அதுவும் இல்லாம லிவர்ல போய் மெட்டபாலிஸ் ஆயிடும். இப்ப என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கு? இதுக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்கு. அதுதான் பக்கல் மருந்து விநியோகம். சிம்பிளா சொல்லணும்னா, மருந்த நம்ம ரத்த ஓட்டத்துக்கு நேரடியா அனுப்புற ஒரு வழி. இது பாரம்பரிய முறைகள்ல இருக்கிற பல பிரச்சனைகளை தவிர்த்திடுது. சரி, இன்னைக்கு நம்ம லெக்சர்ல என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல, இது ஏன் ஒரு நேரடி நிவாரண வழின்னு பார்ப்போம். அப்புறம் என்னென்ன மாதிரி ஃபார்முலேஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மருந்துகளை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் வியூ. அடுத்து ரொம்ப முக்கியமா குவாலிட்டி கண்ட்ரோல். கடைசியா லேப்ல இருந்து பேஷண்ட் வரைக்கும் இது எப்படி வந்து சேருது, இதுல உங்க பங்கு என்னன்னு பார்ப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். நிவாரணத்துக்கான நேரடி வழி. ஏன் இந்த பக்கல் டெலிவரி இவ்ளோ ஸ்பெஷல்னு இப்ப பாப்போம். நீங்க மாத்திரை சாப்பிடும்போது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அது வயித்துக்கு போய் குடலுக்கு போய் அப்புறம் லிவருக்கு போகும். இந்த லிவர் ஒரு செக் போஸ்ட் மாதிரி. அது மருந்தோட வீரியத்தை கணிசமா குறைச்சிடும். இதுக்கு பேர்லாம் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். ஆனா பக்கல் டெலிவரியில நாம இந்த லிவர் செக் போஸ்டே பைபாஸ் பண்ணிடுறோம். மருந்து நேரா ரத்த ஓட்டத்துல கலக்கறதால அதோட பயோ அவைலபிலிட்டி, அதாவது அதோட செயல்திறன் ரொம்பவே அதிகமாயிடுது. இதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜ். சரி, இந்த பக்கல் டெலிவரியில என்னென்ன மாதிரியான ஃபார்முலேஷன்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு நிலைமைக்கும் ஏத்த மாதிரி சரியான டூலை செலக்ட் பண்றது தான் ஒரு நல்ல ஃபார்மசிஸ்டுக்கு அழகு. முதல்ல லாசெஞ்சஸ், அப்புறம் ஃபில்ம்ஸ். இதை நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஆக்டேக், சப்பாக்சோன் மாதிரி மார்க்கெட்ல இருக்கிற தயாரிப்புகள் இதுக்கு நல்ல உதாரணம். ஃபென்டானில், புப்ரனார்ஃபில் மாதிரி மருந்துகளை ரொம்ப நேரம் ஒரு சீரான அளவுல ரிலீஸ் பண்ணணும்னா இது ரொம்ப நல்ல சாய்ஸ். மெதுவா கரைஞ்சு அதோட வேலையை செஞ்சுட்டே இருக்கும். இந்த பேட்ச் ஃபிலிம்ஸ்ல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அதுதான் அதோட பைலேயர் டெக்னாலஜி. இது என்ன பண்ணுனா மருந்த ஒரே ஒரு திசையில, அதாவது நம்ம கண்ணத்தோட சளிச்சோவு பக்கமா மட்டும் போக வைக்கும். இதனால மருந்து உமிழ்நீர்ல கலந்து வேஸ்ட் ஆகாது. வெறும் 5 செகண்ட்ல ஒட்டிக்கும். ஒரு 15லேருந்து 30 நிமிஷத்துல கரைஞ்சிரும். சில ஃபார்முலேஷன்ஸ்ல 24 மணி நேரம் வரைக்கும் கூட சஸ்டெயின் ரிலீஸ் கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, சால்பியூட்டமால் மாதிரி ஆஸ்துமா மருந்துகளுக்கு இது எவ்வளவு பெரிய வரம்னு. அடுத்து நம்ம பார்க்க போறது வேவர்ஸ். இது ஒரு புதுமையான டெக்னாலஜி. ரொம்ப மெல்லிசா இருக்கும். பீரியோடான்டிட்டிஸ் மாதிரி, அதாவது ஈர சம்பந்தமான நோய்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளது. ஏன்னா மருந்த நேரடியா அந்த பாதிக்கப்பட்ட இடத்திலேயே டெலிவர் பண்ண முடியும் இல்லையா? ஓகே, இப்ப நமக்கு என்னென்ன ஃபார்முலேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. சரி, இதெல்லாம் எப்படித்தான் தயாரிக்கிறாங்க? வாங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி டூர் போயிட்டு வருவோம். ரொம்ப காமனா யூஸ் பண்ற மெத்தட் சால்வெண்ட் காஸ்டிங். இது ரொம்ப சிம்பிள். மருந்து, பாலிமர் ரெண்டையும் ஒரு சால்வெண்ட்ல கரைச்சி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிடுவாங்க. அப்புறம் அதை ஒரு பேக்கிங் ஷீட் மேல ஊத்தி காய வைப்பாங்க. சால்வெண்ட் ஆவியானதும் நமக்கு மருந்து கலந்த ஒரு ஃபில்ம் கிடைக்கும். இதிலிருந்து நமக்கு தேவையான சைஸ்ல பேட்ச் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான டெக்னிக் ஹாட் மெல்ட் எக்ஸ்ட்ரூஷன். இது எப்படின்னா, மருந்து பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா ஹீட் பண்ணி உருக்கிடுவாங்க. அப்புறம் அந்த உருகுன கலவைய ஒரு சின்ன ஓட்ட வழியா அழுத்தி வெளியே அனுப்புவாங்க. இப்படி வர பொருளை நமக்கு தேவையான வடிவத்துல, அதாவது சின்ன துகள்களாவோ மாத்திரையாவோ இல்ல ஃபிலிமாவோ மாத்திக்கலாம். இது ஒரு ஹைடெக் ஃபார்மசியூட்டிக்கல் கிச்சன் மாதிரி. அடுத்து டைரக்ட் மில்லிங் மெத்தட். இதுல மருந்து மத்த எக்ஸிபியன்ஸ் எல்லாத்தையும் மெக்கானிக்கலா நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிடுவாங்க. அப்புறம் அந்த மாவு மாதிரி இருக்கிறத நமக்கு தேவையான தடிமனுக்கு ரோல் பண்ணி கடைசியா மருந்து ரிலீஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பேக்கிங் மெட்டீரியலை அது மேல லேமினேட்டும் பண்ணிடுவாங்க. சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ். சரி, ஒரு மருந்தை தயார் பண்ணிட்டா மட்டும் போதுமா? அது சேஃபா இருக்கா, சரியா வேலை செய்தான்னு பாக்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த குவாலிட்டி கண்ட்ரோலுங்கிறது நம்ம வேலையில ஒரு முக்கியமான பகுதி. இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இது நேரடியா பேஷண்டோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. இங்க பாருங்க, இந்த டேபிள்ல பக்கல் டோசேஜ் ஃபார்ம்ஸ்க்கு என்னென்ன இன்விட்ரோ டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. மாத்திரைகள், பேட்சஸ், ஸ்ப்ரேன்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி செட் ஆஃப் டெஸ்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாஸ் பண்ணா மட்டும்தான் அந்த மருந்து பேஷண்ட் கைக்கே போகும். முதல்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். உதாரணத்துக்கு ஒரு மாத்திரையோட ஹார்ட்னஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி மான்சாண்டோ ஹார்ட்னஸ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. மாத்திரை ரொம்ப ஈஸியா உடைஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இந்த டெஸ்ட்.
இந்த ஹார்ட்னஸ் டெஸ்டோட முக்கியத்துவம் என்னன்னா ஒரு மாத்திரையோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரெங்த்தை உறுதி பண்றதுதான். பேக்கேஜிங்ல இருந்து பேஷண்ட் கைக்கு போற வரைக்கும் அது உடையாம இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த டெலிவரி சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட், அதுதான் பயோ அட்ஹெஷன் டெஸ்ட். சிம்பிளா சொன்னா, அந்த மருந்து நம்ம கண்ணத்துல எவ்வளவு நல்லா ஒட்டிக்குதுன்னு பாக்குறது. அதுக்கு இந்த மாதிரி மாடிஃபை பண்ணின பேலன்ஸ் அப்பேரட்டஸை யூஸ் பண்ணுவாங்க. பயோ அட்ஹெஷன் ஸ்ட்ரென்த்னா என்ன? அந்த டோசேஜ் ஃபார்மை நம்ம மியூகோசல் சர்ஃபேஸ்லேருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னு அளக்கிறது தான். இந்த டெஸ்ட்டுக்கு பொதுவாக பன்றியோட கண்ணத்தை சலிச்சவை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது நம்மளோடது மாதிரியே இருக்கும். மருந்து எவ்வளோ நேரம் அந்த இடத்துல ஒட்டிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் அதோட எஃபிகசி இருக்கும். அதனால இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம இந்த எல்லா தகவலையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஃபார்மசிஸ்டா உங்க பங்கு இதுல என்ன, இது எப்படி உங்க பேஷண்ட் கேர்ல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பாப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். 1. பக்கல் டெலிவரி சிஸ்டம்ஸ் ரொம்ப வேகமா வேலை செய்யும், ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தையும் தவிர்க்கும். 2. பேஷண்டோட தேவைக்கு ஏத்த மாதிரி பேட்ச், லாசஞ்ச், வேஃபர்னு சரியான ஃபார்முலேஷனை தேர்ந்தெடுக்கணும். 3. மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் மூலமா டோஸ் யூனிஃபார்மிட்டியையும் இன்டிகிரிட்டியையும் உறுதி பண்றோம். 4. ஹார்ட்னஸ், அட்ஹெஷன் மாதிரியான குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட்ஸ் சேஃப்டியையும் எஃபிகசியையும் கேரண்டி பண்ணுது. இந்த சிஸ்டம்ஸை பத்தி நீங்க எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பேஷண்ட் அவுட்கம்ஸ் நல்லா இருக்கும். சரி, நாம இதோட அறிவியல், பயன்பாடு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க உங்க கெரியரை ஆரம்பிக்கும்போது இந்த பவர்ஃபுல்லான ட்ரக் டெலிவரி சிஸ்டமை யூஸ் பண்ணி இன்னும் என்னென்ன புது கிளினிக்கல் சவால்களை சரி செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க தான் மருந்து துறையோட அடுத்த தலைமுறை கண்டுபிடிப்பாளர்கள். நன்றி.